அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவழியில் வள்ளல் குணத்துடன் செலவிடுகின்ற பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு பிறகு மிக பெரிய இறை வழிபாடாக இருப்பது இறைவழியில் செலவிடுவதுதான். அல்லாஹ் அருளிய எல்லாவற்றையும் அவனது பாதையில் செலவிடுவது, நேரத்தை, உடல் ஆற்றலை, திறமைகளை எல்லாவற்றையும் இறை வழியில் செலவிடுவது, அனைத்தையும் விட பணத்தை செலவிடுவதுதான் முக்கியமானது. ஏனெனில் உலக மோகத்தின் ஆணிவேராக இருப்பது பணம்தான். உலக மோகம்தான் அனைத்து பலவீனங்களுக்கும் மூல ஊற்று. அண்ணன் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களையும் விட மிக அதிகமாக தாராள குணம் கொண்டவராக இருந்தார்கள். மனிதர்களாக பிறந்தவர்களிலேயே தன்னிகரற்ற வள்ளலாக திகழ்ந்தார்கள். ரமலான் மாதம் தொடங்கிவிட்டாலே கேட்கவே வேண்டாம். ரமலான் மாதம் தொடங்கியதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிறகு அண்ணன் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வள்ளல் குணத்திற்கும் தாராள மனப்பான்மைக்கும் எல்லையோ வரம்போ இருக்காது. அண்ணன் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாராள மனப்பான்மையை மழையை கொண்டு வருகின்ற காற்றோடு ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு பிறருக்கு வாரி வழங்குவதில் அண்ணன் விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சளைக்கவே மாட்டார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள். பரந்த மனப்பான்மையுடன் நடந்து கொள்வார்கள். கைதிகளை விடுதலை செய்து விடுவார்கள். கேட்டு வருகின்ற எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இறைவழியில் செலவிடப்படுகின்ற ஒவ்வொரு அரிசி மணிக்கும் சல்லி காசுக்கும் பதிலாக குறைந்தபட்சம் 700 மடங்கு அதிகமாக தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, யாருக்கு வேண்டுமானாலும் தான் நாடினால் இதனை விட அதிகமாகவும் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றான். இம்மி அளவு கூட சந்தேகத்திற்கிடமில்லாத இறைவேதத்தில் இந்த வாக்குறுதி இடம்பெற்றுள்ளது. நாம் செய்கின்ற முதலீட்டுக்கு இந்த அளவுக்கு எண்ணிலடங்கா லாபம் கிடைக்கும் என்று சொல்கின்ற வணிக நிறுவன கையேடு ஒன்றை வேறு எங்காவது நாம் பார்த்திருக்கின்றோமா? இவ்வாறு முதலீடு செய்வதற்கு ரமலானை விட பொருத்தமான தருணம் வேறு என்னவாக இருக்க போகின்றது? ஃபரலான கடமைகள் 70 மடங்கு நன்மையை ஈட்டுவதாகவும், நஃபில் வணக்கங்கள் ஃபர்லுக்கு இணையான அந்தஸ்தை பெற்றதாகவும், அதற்கு ஈடான நற்கூலியை ஈட்டுவதாகவும் ஆகிவிடுவது ரமலான் மாதத்தில் தானே. இறையச்சம் கொண்டோரிடம் கட்டாயமாக இருக்கின்ற பண்புதான் இறை வழியில் செலவிடுகின்ற பண்பு என்று அறுதியிட்டு சொல்லலாம். இறை வழியில் செலவிடுவதற்கான அடிப்படை நிபந்தனை இறையச்சம்தான். இறையச்சத்தை தோற்றுவிப்பதற்கும் இறை வழியில் செலவிடுகின்ற பண்பு இன்றியமையாததாகும். ரமலானில் நோன்பு நோற்பதுடன் இறை வழியில் செலவிடுவதிலும் ஈடுபடும் போது இறையச்சம் என்கிற உன்னத பண்பை வளர்த்து கொள்வதற்காக நாம் மேற்கொள்கின்ற முயற்சியின் வெற்றி விகிதம் பன்மடங்கு உயர்ந்துவிடும். நம்முடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் என்று சொல்லவும் வேண்டுமா? ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமெனில் ரமலானில் நம்முடைய பணப்பை திறந்தே இருக்க வேண்டும். இறைவனின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறு பணிகளுக்காக, இறைமார்க்க பிரச்சாரத்திற்காக, அனாதைகளுக்காக, உற்றார் உறவினருக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, வறியவர்களுக்காக என நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகைகளையும் இறை வழியில் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நோன்பு நோற்பதன் மூலமாக பசியையும் தாகத்தையும் சகித்து கொள்ளத்தான் செய்கின்றோம். பணப்பை விஷயத்திலும் கொஞ்சம் இழப்பையும் பற்றாக்குறையும் சகித்து கொள்ளுவோம். ஆனால் கொடுப்பதெல்லாம் இறை உவப்புக்காகவே என்ற உணர்வு எப்போதும் மிகைத்திருக்க வேண்டும். பிரதிபலன் எதிர்பாராமல் இந்த பணி நடக்க வேண்டும். நன்றி எதிர்பாராமல் உதவும் பண்பும் நம் எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும். நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. திருக்குர்ஆன் 76:9 என்கிற திருக்குர்ஆன் வசனத்திற்கேற்ப நம்முடைய நடத்தை ஜொலிக்க வேண்டும். முதலீட்டுக்காக பணத்தை திரட்டுகின்றோம், முதலீடுகள் செய்கின்றோம். பிறகு சுயமாக அந்த முதலீட்டையும் லாபத்தையும் பாழாக்கி விடுவதால் என்ன பயன்? பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யும் உதவியும் இறைவூப்பை பெற வேண்டும் என்கிற நோக்கமில்லாமல் செய்யப்படுகின்ற உதவியும் இவ்வாறு பாழாகி போகும். இந்த மாதத்தில் ஜக்காத்தையும் முழுமையாக சரியாக கணக்கிட்டு பைசா குறையாமல் உரியவருடன் சேர்ப்பித்து விட வேண்டும். இவ்வாறாக பண விவகாரத்தில் நேர்த்தியும் ஒழுங்கும் நிலைபெறும். நன்மையும் 70 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்துல் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.